இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழகத்தை முதல் மாநிலமாக உச்சநிலைக்கு கொண்டு செல்ல எல்லா நிலையிலும் அரும்பாடுபட்டு பணியாற்றுகிற திராவிட சூரியன் இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரம் பகுதியில் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவு பெறுகிற தருவாயில் நடைபெறுகிற மக்களுடன் முதல்வருகின்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்து அரசின் அதிகாரியாக கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறையுடைய மாவட்ட அதிகாரி அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, கலந்து கொண்டு நிகழ்ச்சியை உருவாக்கி 5 இடங்களில் 5 மாநாட்டு நிகழ்ச்சியை போல் மக்கள் சந்திப்பை மக்கள் பிரதிநிதியாக வருகை தந்திருக்கிற எங்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கக்கூடிய ஆரியர் அண்ணன் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அரசு வழக்கறிஞர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சி எது நடந்தாலும் அது மாநாட்டு நிகழ்ச்சியை போல் நடத்த வேண்டும், அதுதான் அரசுக்கு நாம் செய்கிற அரிய பணி என்று அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக எழுச்சியான முறையில் உருவாக்கி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ஆற்றல்மிக்க செயல்மரவர் துடிப்போடு உழைத்து இந்த நிகழ்ச்சியை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய ஆர்வீர் அண்ணன் மூர்த்தி சத்தியசீலன் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய ஆர்வீர் அண்ணன் மாணவர் பருவத்திலிருந்து இப்பருவம் வரை தொடர்ந்து எங்களோடு கொள்கை உணர்வோடு படைத்த பண்பாளர் தலைமை கழகத்துடைய தலைமை நிர்வாகி எனது ஆர்வீர் அண்ணன் பல்கலைக்கழகத்துடைய இணைவேந்தர் பொறுப்பு என்னென்ன இணைவேந்தர் பொறுப்பில் நமது அமைச்சர் இருக்கிறார் என்று எளியவனாகிய எனக்கு நல்ல ஒரு முகவரியை ஒரு பெருமையை தேடி தந்து அமர்ந்திருக்கிற அண்ணன் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவர்களே, நான் கல்லூரி மாணவராக பயிலும் காலம் தொடங்கி மரியாதைக்குரிய பெரியண்ணன் காலம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அது திருமலை கூட்டமா பொதுக்கூட்டமா கருத்தரங்கமா மாநாடா பட்டிமன்றமா எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒரு உடன்பிறந்த சகோதரனை போல் என் மீது அன்பு காட்டி பாசம் காட்டுகிற பண்பாளர்கள் அன்றும் சரி இன்றும் சரி அருமை அண்ணன் மதியழகன் அவர்களே, அண்ணன் எம் பால் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆரியர் அண்ணன் நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் தன் வீட்டு பிள்ளையை போல் 5 நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். அவர் வந்தால் சிரிப்பு, மகிழ்ச்சி, பெண்களுடைய ஆரவாரம், சற்று புன்னகை, வாய்ப்பிருந்தால் கைதட்டல், போய்விட்டு வரும் பொழுது அவரிடத்தில் சொல்லுகிற கோரிக்கைகள் என்று பார்க்கிற பொழுது தேர்தலில் இன்று வெல்லவில்லை என்றாலும் மக்கள் மனதில் வென்றிருக்கிறார் எனது ஆர்வீர் அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்கு பெருமைக்குரிய அருமையின் பழனியாண்டி அவர்களே, பழனியப்பன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரி தஞ்சை மாநகராட்சி மன்றத்துடைய துணை மேயர் அன்பு சகோதரி மிக அற்புதமான முறையில் உரையாற்றி இருக்கிற மருத்துவர் அஞ்சிகம் பூபதி அவர்களே, ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் அண்ணன் KRN போஸ் அவர்களே, நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பூங்குடி அண்ணன் சிவா அவர்களே, தமிழினியன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நேரு அவர்களே, அருமை அண்ணன் மண்ணையூர் பாண்டியன் அவர்களே, குமாரமங்கலம் சங்கர் அவர்களே, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, வையாபுரி அவர்களே, மாவட்ட துணை தலைவர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சிவா அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருமை அண்ணன் சண்முகம் அவர்களே, அருமை அண்ணன் மதி அவர்களே, ஆதிதாவர குழுவுடைய மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் புத்தாம்பூர் அண்ணன் சுப்பையா அவர்களே, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட அமைப்பாளர் அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கெடுக்கிற பண்பாளர் அண்ணன் சர்வையர் நடேசன் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்துடைய ஆயுதவாளர்களுக்கு அமைப்பாளர் அண்ணன் மதியழகன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட சேர்மன் ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே, பாசத்திற்குரிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்களே, யூனியன் சேர்மன் சின்னையா அவர்களே, துணை அமைப்பாளர் ஆதீஸ்வரன் அவர்களே, பேராவூரணி தொகுதியிலிருந்து வருகிற அன்பு சகோதரர் பிரபாகர் அவர்களே, பெரும்பு அவர்களே, துணை அமைப்பாளர் சரவணன் அவர்களே, எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற அன்பு சகோதரர்
நினைவில் வாழ்கிற இடமான காவலர் முன்னாள் கல்வி அமைச்சர் பொதுச் செயலாளர் பேராசிரியர்களுக்கு உட்ட நேர்முக செயலாளர் பணியாற்றிய மூத்த முன்னோடி அண்ணன் தஞ்சை துறை நாகராஜ் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் ரயில்வே துறையில் பணியாற்றுகிற அன்பு சகோதரர் தம்பி மீரான் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிற என்னோடு நெருங்கி பழகுகிற பாசம் காட்டுகிற ஏழைய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய அனைத்து நிலையிலான நிர்வாகிகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, பெருந்தலாக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளே, இந்த 15 துறையை சார்ந்த அதிகாரிகள் காலை 7 மணி முதல் இப்பொழுது மாலை 6 மணி நான் அறிந்தவரை தெரிந்தவரை நீண்ட நெடிய நேரம் ஒரு மக்களோட முதல் நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அது ராசிபுரத்தில் தான் என்ற ஒரு சாதனையை இன்னைக்கு நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய 15 துறையினுடைய அதிகாரிகள், அதாவது மின்சாரத்துறை, எரிசக்தி துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை, வாழ்வாதார கடன்களை விளக்கும் உதவும் துறை என்று 15க்கு மேற்பட்ட துறைகளில் இருந்து நாளை வரை காத்திருந்து மனுக்களை பெற்று பலன்கள் பெற வேண்டும் என்று ஒரு அற்புத பணியோடு தியாக உள்ளத்தோடு மாவட்ட ஆட்சியருடைய கட்டளை ஏற்று அரசின் கொள்கைகளை செயல்படுத்த வருகிறது காலை முதல் பணியாற்றிக் கொண்டிருக்கிற 15 துறையினுடைய மாவட்ட அதிகாரிகளே, வட்டார ஒன்றிய அளவிலான அதிகாரிகளே, வட்டாட்சியர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அலுவலக மக்களே, ஏழைய துறையிலும் வருகின்ற அன்பு தோழர்களே, ஊர்வாழ் பொதுமக்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற போற்றுகிற பாசம் காட்டுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, ஊர்வாழ் பொதுமக்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காலையில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி 5வது நிகழ்ச்சி. முன்னதாக இங்கிருந்து நாங்கள் தொடங்கியிருக்க வேண்டுமேயானால் இதுதான் முதல் நிகழ்ச்சியாக இருந்திருக்க கூடும். எனவே இந்த நிகழ்ச்சி சற்று காலதாமதம் ஆனாலும் காத்திருக்கிற மக்கள் அன்போடு மனுக்களை கொடுத்து நலவுதவிகள் பெறலாம் என்று நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது அசைக்க முடியாத மக்கள் அதிகமாக பகுதி ராசிபுரம் பகுதி என்பதை நான் அறிகிறேன், உணர்கிறேன், வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலிருந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆரோக்கிய அண்ணன் ரஜபதி அவர்களும், பிற்படுத்தப்பட்டவர்களுத்துறை அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ஐயநாதன் அவர்களும், நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் அருமை சகோதரி அருணா IAS அவர்களும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்தார்கள். இடையிலே பேருந்து இயக்குகிறபடி அமைச்சர் குழுக்களுக்கும் ஆட்சித்தலைவருக்கு இருக்கிறார் சற்று விடைபெறுகிற சூழல். எனவே மாவட்ட வருவாய் அலுவலரையும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய மாவட்ட அதிகாரியையும் இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளோடு இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு. அருமை சகோதரி அஞ்சுகூபதி சொன்னதை போல் அரசின் திட்டங்கள் அதிகண்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அதற்கு அயலாத உழைக்க அமைச்சர், நம்முடைய அமைச்சர் இந்த நிகழ்விலே எண்ணற்ற பல நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்க காத்திருக்கிறோம். இது 3வது கட்ட நிகழ்வு. முதல் நிகழ்வு மாநகராட்சி, நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், 2வது கட்டம் ஊராட்சி ஒன்றியத்தில் சில பல பகுதிகளில் அது பெறப்பட்ட மனுக்கள் லட்சக்கணக்கானவை, தீர்வு காணப்பட்டவை இன்னும் லட்சக்கணக்கான மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் தலைமைச் செயலாளரும் நம்முடைய வருவாய்த்துறையுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி அமுதா IAS அவர்களும் அமைச்சர்களாக எங்களை அழைத்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முதலமைச்சர் சொன்னது, இதுவரை 2 கட்டம் நடத்தினோம், பல லட்சக்கணக்கான மனுக்கள் வந்தது, தீர்வு கண்டிருக்கிறோம். பட்டா வழங்க வேண்டும், மின்சார வாரியத்தினுடைய பெயர் மாற்றம், வீட்டுமனை வேண்டும், உழவர் காப்பீடு அட்டை வேண்டும், மாற்றுத்திறனாளி அட்டை வேண்டும், பயிர் காப்பீட்டு கடன் வேண்டும், எண்ணற்ற உதவிகளும் அடையாள அட்டைகளும் பெற வேண்டும் என்று பல மனுக்கள் வந்திருந்தாலும் கூட இன்னும் சில பகுதிகள் விளிம்புநிலை மக்கள், ஆதிதிராவிடர் மக்கள் குடியிருக்கிற பகுதி, அன்றாட காட்சியாக வேலைக்கு செல்கிறார்களே கூலி தொழிலாளிகள், தினசரி உழைப்பை நம்பி உயிர்வாழ வேண்டும் என்கிற அந்த ஏழை மக்களுடைய குறைகளை, கோரிக்கைகளை அறிந்து கொள்ள தெரிந்துகொள்ள நீ 7 மாவட்டங்களுக்கு போய் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த எளிய தோட்டம் கோவித்தனை உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், தொடர்ந்து தருமபுரி, இப்படி 7 மாவட்டங்களில் 35 தொகுதிகளுக்கு மேலாக
காலை முதல் மாலை வரை தினசரி 5 ஊராட்சி என்று எங்கு பார்த்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அமைச்சர் குடும்பத்தோடு உள்ளாட்சி அமைப்பு நிர்வாகிகளோடு ஒவ்வொரு இடத்திலும் 150 அதிகாரிகளோடு அமர்ந்திருக்கிறார்களே சுற்றி இந்த சகோதர சகோதரிகளோடு தினசரி நான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நான் கலந்து கொண்டிருப்பது 21வது நாள். மொத்தம் போக வேண்டியது 70. இந்த 21 நாள் நிகழ்ச்சியில் இடையில் சட்டமன்ற நிகழ்வு. இன்னும் 2 தினங்களில் சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றம் கூடி முடித்ததற்கு பிறகு ஜனநாயக எண்ணினால் முதலமைச்சருடைய வேகம் உத்வேகம். இந்த 4 நாளில் ஒரு நாள் வேலை நாள் இருக்கிறது, விடுமுறை நாள் அல்ல. அந்த நாளையும் பயன்படுத்திக் கொள். நீ விரால்வழிக்கு போ, மக்களை சந்தி என்று உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய ஏழைகளின் முதல்வர் தளபதி அந்த மு க ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் உத்தரவு பெற்ற பிறகு தலைமை செயலாளரும் கலந்து பேசி நம்முடைய வருவாய்த்துறை IAS அதிகாரிடம் கலந்து பேசி மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து பேசி அமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி இதை நிலைநிறுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும், வெற்றி காண வேண்டும், மக்கள் வர வேண்டும், அதற்கு விழா ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு உழைக்க வேண்டும், அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அதிகம் நன்றி யாரிடத்தில் சொல்வேன். புதுக்கோட்டையில் என்று சொன்னால் அரசு வழக்கறிஞர் வழக்கறிஞர் அண்ணன் KK செல்லப்பாண்டியன் இன்றைக்கு 5 இடங்கள் இதுபோன்ற அமைப்பு, மக்கள் சந்திப்பு, மதிய உணவு, காலை சிற்றுண்டி, தேவையான பணிகள், அதிகாரிகளுக்கு முகத்துணிக்காமல் செய்கிற பாங்கு. எனவே மக்களுடைய பணி மக்களுக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது துணிச்சீட்டு செல்கிறார்கள். காலையில் வந்து மனு கொடுத்து இப்பொழுதே இங்க தீர்வு காணலாம் 20 பேருக்கு தயாராக இருக்கிறது. இந்த வேகம் எந்த மாநிலத்திலாவது உண்டா? மனுக்களை கொடுத்தா வாங்கி படிக்காமல் போகிற அதிகாரிகள் அமைச்சர்கள் எத்தனை பேர்? அந்த மனுக்கள் காரிலோ வீட்டிலோ போடப்படுகிற எத்தனை பேர்? ஆனால் இன்று ராஜபுரத்தில் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் வருகை தந்து மனுக்கள் தந்து 20 பேர் இன்றே அதற்கான உத்தரவை, பலனை, அதனுடைய நன்மையை அடைகிறார்கள் என்று சொன்னால் மின்னல் வேகத்தில் செயல்படுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இதுதான் மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, இதுதான் குடியரசு. எனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏழைகளை நேசிக்கக்கூடிய முதலமைச்சர். காலையில் ஒரு பள்ளிக்கு போகிறார், குழந்தை முகம் மாற்றமாக இருக்கிறது. வருவது முதலமைச்சர் என்று கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. உன் பெயர் என்னவென்று கேட்கிறார், அபிநயா என்கிறது. என்ன படிக்கிறாய் என்று கேட்கிறார், 4ஆம் வகுப்பு. சாப்பிட்டாயா என்கிறார், இல்லை என்கிறது. ஏன் சாப்பிடவில்லை என்று சொன்னார், என் அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்கு காலையில் போய்விட்டார்கள், வீட்டில் சாப்பிடவில்லை, பள்ளிக்கூடத்திலிருந்துதான் மதிய உணவு சாப்பிடுவேன், சாப்பிட்டு விட்டு படித்து விட்டு மாலை வீட்டுக்கு போவேன் என்று அந்த குழந்தை சோகமாக சொன்னது. அதை காதில் வாங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர், ஏழைகள் முதலமைச்சர், காலையில் சாப்பிடாமல் இந்த குழந்தை எப்படி மதியம் 1 மணி வரை காத்திருக்கும்? பட்டினியால் எப்படி இருக்க முடியும்? பசிவெல்லாம் 10 வரத்தில் இருந்தார்களே, இந்த ஏழை மாணவி என்ன செய்வார் என எண்ணி அடுத்து வினாடி யோசித்த ஒரு அற்புத திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம். கிட்டத்தட்ட 31,000 பள்ளிகள், 18 லட்சம் மாணவியர்கள் காலை சிற்றுண்டி. அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு உலக நாடுகள், கனடா நாட்டு அதிபர் கூட பத்திரிகை செய்தி பார்த்துவிட்டு மதிய உணவு போடுகிறோம் அது வேறு, ஆனால் காலை சிற்றுண்டியும் தருகிற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று நம்மை பார்த்து கடல் கடந்து இருக்கக்கூடிய கனடா நாட்டில் ஏழை மாணவர்களுக்கு இந்த சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தி வந்து என்று சொன்னால் அண்டை நாட்டுடைய அதிபர்களுக்கும் இந்த திட்டத்துடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர்.